Hi friends, welcome to our channel. நம்ம சப்ஸ்கிரைபரோட ரெக்வஸ்ட் படி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 26 இந்த ப்ளவுஸுக்கு தான் பண்ண போகிறோம். அண்ட் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸோட கைகளுக்கு ஸ்லீவ்ஸுக்கு நம்ம இந்த மாதிரி அழகாக டிசைன் பண்ணி எடுத்திருக்கோம். அதுவும் வெறும் 50 rupees பட்ஜெட்டில். அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸோட களத்துக்கு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதோட கைகளை பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக இருக்குன்ட்டு. அதுவும் வெறும் 50 rupeesல தான் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி இதோட களத்துக்கு பண்ண போகிறோம். கைகளுக்கு மட்டும்தான் பண்ணியிருக்கேன். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் தான். ஸோ நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற அதே தான், டைம் தான். ஸோ அதனால தான் களத்துக்கு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதோட கைகளை பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக இருக்குன்ட்டு. அதுவும் வெறும் 50 rupeesல தான் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி இதோட களத்துக்கு பண்ண போகிறோம். என்ன மெட்டீரியல்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னா ஆரி பீட்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ ஆரி பீட்ஸ் நம்ம ஆல்ரெடி கைகளுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் ஆரி பீட்ஸ் எடுத்திருக்கோம். ஆரி பீட்ஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 20 rupees தான். அண்டு கடைக்கு கடை கொஞ்சம் ரேட் வந்து வேரி ஆகலாம். 20, 21, 22 அந்த ரேஞ்சில் இருக்கலாம். ஸோ 20 rupees தான். ஸோ நம்ம ஆல்ரெடி கைகளுக்கு செட் பண்ணியிருக்கோம். அதனால தான் நம்ம ஆரி பீட்ஸ் எடுத்திருக்கோம். அண்ட் இது கூட பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு மெட்டீரியல் எடுக்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கட் பீட்ஸ் தான். ஸோ இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கு. இவ்வளோ யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் ஒரு ரோ ஆரி பீடை அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அதுக்காக தான் நம்மளோட நீடில் த்ரெட்டை கோர்த்து அழகாக எடுத்திருக்கேன். ஸோ நீடில் பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கிறது நீடில் நம்பர் 12 எடுத்துக்கோங்க, கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் அதை எடுத்து நான் வந்து இப்போது பீட்ஸை வந்து கோர்த்து எடுத்துகிட்ருக்கேன். அண்ட் ஆல்ரெடி எப்போவுமே சொல்லியிருக்கேன், பீட்ஸை கோர்த்து எடுக்கும்போது நம்ம 4 பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி பண்ணுங்கள். பட் 4 பண்ணும்போது பார்க்குறதுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும், நமக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஃபினிஷ் கொடுக்கும். அதுக்காக தான். அண்ட் நம்மளோட ஸ்லீவ்ஸில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம பீட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ண தெரிஞ்சால் நீங்கள் அப்படி கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் டைம் மிச்சப்படும். நீங்கள் செயின் ஸ்டிச் உங்கள் கையாலேயே கைத்தையல் மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். உங்களுக்கு வந்து மெஷின் இருந்துச்சுன்னா நீங்கள் மெஷினில் அழகாக நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 4 பீடு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். 4 பீட்ஸ் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இதுக்கடுத்து எகெயின் வந்து 4 பீட்ஸ் அரேஞ்ச் பண்ணி திரும்ப செகண்ட் பீட்லேருந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி பீட் ஸ்டிச் பண்ணுறது கஷ்டமாக ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் இந்த த்ரெட்டில் அழகாக வந்து ஆரி பீடை கோர்த்துட்டு நீங்கள் B7000 க்ளூ யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஸோ அதுவுமே நல்லாயிருக்கும். அண்ட் நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் நம்ம டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம். ஆரி தெரியாதவங்களுக்காக, சுத்தமாக ஆரி தெரியாமல் ஆரி பண்ணணும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்காக தான் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஒவ்வொன்றா பாருங்கள். உங்களோட ஃப்ரீ டைமில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. அண்டு உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இருந்தாலோ ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலோ நீங்கள் வந்து எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து த்ரெட்டில் ஆரி பீட்ஸை கோர்த்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதை அப்படியே வச்சு பேஸ்ட் பண்ணணும். B7000 க்ளூ யூஸ் பண்ணி உங்களுக்கு எது வசதியோ அந்த மாதிரி பண்ணுங்கள், வேண்டாம். அண்ட் ஃபேப்ரிக் க்ளூ பார்த்திங்கன்னா சீக்கிரமாக காலி ஆயிரும். பட் B7000 க்ளூ வந்து கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப இல்லை கொஞ்சம். ஸோ வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது பார்த்திங்கன்னா 40 rupeesக்கே இருக்குது. பெருசு 80 rupeesக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் கூட ஒர்க் பண்ணுற கொலீக் ஃப்ரெண்டோடது தான், அவங்க கொடுத்தது தான். ஸோ அவங்களுக்காக நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அண்டு நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், ஆரி ஒர்க்குக்கு சூஸ் பண்ணும்போது ப்ளெயினான ப்ளவுஸில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ப்ளெயின் ப்ளவுஸ் மோஸ்ட்லி சூஸ் பண்ண பாருங்கள். டார்க் கலர்டு ப்ளவுஸில் இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணும்போது இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும், கிராண்டாக தெரியும். அண்டு நீங்கள் ப்ளெயின் இல்லாத ப்ளவுஸ் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய டிசைன்ஸ் பேட்டர்ன்ஸுக்கு மேலே நம்ம ஒர்க் பண்ணால் கொஞ்சம் டல்லாக தெரியும். ஸோ இப்போ நம்ம முடிச்சாச்சு பாருங்கள். ஒரு ரோ அழகாக வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி எடுத்துருக்கோம். அண்ட் பியூட்டிஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு கஷ்டமாக ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து த்ரெட்டில் ஆரி பீட்ஸை கோர்த்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதை அப்படியே வச்சு பேஸ்ட் பண்ணணும். B7000 க்ளூ யூஸ் பண்ணி உங்களுக்கு எது வசதியோ அந்த மாதிரி பண்ணுங்கள். போட தெரியும் அப்படின்னா நீங்கள் செயின் ஸ்டிச் கூட போட்டு எடுத்துக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட மெஷின் இருந்துச்சுன்னா செயின் ஸ்டிச் போடுறது ரொம்பவே ஈஸி. அண்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் வீடியோஸில். ஸோ பாபினில் நம்மளோட ஜரி த்ரெட்டை டபுள் ஸ்டாண்டில் சுற்றி மேலே நார்மலான
த்ரெட்டை வச்சு அதே கலரில் வச்சுக்கோங்க. வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்தால் போதும். பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக பியூட்டிஃபுல்லாக கிடைக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இல்லை கை தையலாக கூட போட்டுக்கலாம். அண்ட் செயின் ஸ்டிச் எப்படி போடணும் அப்படிங்கிறதையும் நான் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸில் சொல்லியிருப்பேன் தெளிவாக. அண்ட் ஷார்ட்ஸ்லேயும் நான் வந்து போட்டிருப்பேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இல்லை கை தையலாக கூட போட்டுக்கலாம். அண்ட் ஸோ உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி, உங்களுக்கு நெக்ஸ்ட் டே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஸோ ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பேஸ்ட் பண்ணி கூட எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா உங்கள் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரீ டைமில். அண்ட் உங்கள் ப்ளவுஸுக்கு மேக்ஸிமம் நீங்களே இந்த மாதிரி பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கையாலே நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் கிடைக்கும், சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா புது புது டிசைன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தோணும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் உங்கள் ப்ளவுஸுக்கு. அண்டு நீங்கள் டெய்லர்கிட்ட கொடுத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக சார்ஜ் பண்ணுவாங்க. சிம்பிளாக ஒரு டிசைன் பண்ணுறதுக்கே 700 2000 சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச டிசைனை உங்கள் கையாலே நீங்கள் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் கையால் பண்ணும்போது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் த பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் நெக்ஸ்ட் ப்ளவுஸுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் டெய்லர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அப்படி பண்ண முடியாது. அண்ட் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா த்ரெட்டு இந்த ப்ளவுஸோட அதே கலரில் நீங்கள் த்ரெட் எடுத்துக்கோங்க. என்கிட்ட இல்லை, நான் மறந்துட்டேன் வாங்குறதுக்கு. ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் பண்ணும்போது அந்த ப்ளவுஸோட அதே கலரில் பண்ணுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஆரி பீட் எடுத்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக் கொடுக்கறதுக்காக. அண்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவ்ஸுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதனால தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடங்களில் ஒட்டி எடுத்திருக்கேன், அப்புறமா ஸ்டிச் பண்ணலான்ட்டு. உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா 50 ரூபாய்க்கு ஆரி பண்ணுற மாதிரி, 30 ரூபாய்க்கு பண்ணுற மாதிரி, 100 ருபீஸில் பண்ணுற மாதிரியெல்லாம் வீடியோஸ் இருக்குது. ஸோ கம்ப்ளீட்லி பார்த்திங்கன்னா ஆரி சுத்தமாக தெரியாமல் ஆரி பண்ணணும், நார்மல் நீடில் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்காக தான். ஸோ பார்க்குறதுக்கு ஆரி மாதிரியே பியூட்டிஃபுல்லாக இருக்கிற மாதிரி வீடியோஸ் நிறைய பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். சப்ஸ்கிரைபரோட ரிக்வஸ்ட் படி தான் எல்லாமே பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா கமெண்ட்ஸுக்குமே கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் என்ன இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்கலாம். இப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அண்ட் இப்போ எப்படி இருக்குன்ட்டு நீங்களே பாருங்கள். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் தான் தெரியுது. ஸோ இப்போ இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாக இருக்க சாரீஸ் கூட நம்மளால் வியர் பண்ண முடியும். வெறும் நம்ம கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.